உங்க உடம்புலயும் இது மாதிரி மருவு இருக்குது, அது என்ன பண்ணாலும் போகவே மாட்டேங்குதா? அப்பனா நான் சொல்லித்தரேன் இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற மருவு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே காணாம போயிடும். முதல்ல இது மாதிரி மருவு நம்ம உடம்புல வர்றதுக்கு காரணமே கிருமி தொற்று தான். இது மாதிரி மருவு முக்கியமா நம்ம உடம்புல தோல் சுருக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் அதிகமா வரும். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வெத்தலை. ஏன்னா இந்த வெத்தலையில ஆன்டி பாக்டீரியா இருக்கு. அது நம்ம உடம்புல உள்ள கிருமி தொற்று எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதுக்கப்புறம் இது கூடவே வெத்தலைக்கு போட பயன்படுத்துற சுண்ணாம்பையும் கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க. முதல்ல இது மாதிரி வச்சிருந்த வெத்தலையே காம்பை மட்டும் பிச்சுட்டு அதை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா கசகசன்னு கசக்கணும். அப்படி நல்லா இதை கசக்கனாக்கா அதுல இருந்து சாறு வரும். அந்த வெத்தலை சாரை மட்டும் இது மாதிரி தனியா கலெக்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த வெத்தலை சாறு கூடவே கொஞ்சோண்டு சுண்ணாம்பையும் போட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். கடைசியா ஒரு வெத்தலை காம்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெத்தலை சாறுல தொட்டு அந்த மருவு மேல வச்சாலே போதும். கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்கிற மருவு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே கொட்டிக்கும். ஆனா முக்கியமா நான் சொல்ற இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஒரு நாள் பண்ணிட்டு வந்து சரியாவலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சோண்டு வெத்தலை சாறு சுண்ணாம்பையும் எடுத்துக்குங்க. அதை ரெண்டையும் ஒன்னா கலந்து ஒரு வெத்தலை காம்பை பயன்படுத்தி தொட்டு நல்லா மருவு மேல வச்சாலே போதும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரத்திலே மருவு ஆட்டோமேட்டிக்காவே கொட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்புறம் உங்க உடம்புல இது மாதிரி மருவு இருந்ததுனாக்கா அதை சரி பண்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.